திமுக தேர்தலில் போட்டியிடாததன் மூலம் இன்றைக்கு எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இதுதான் அதிசயம். வளமார்ந்த கவிஞன் வைரமுத்து தான் சொன்னான், பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சியின் உடம்பில் வரைகோடுகள் அதிசயம், துளை செல்லும் காற்று இசையாதல் அதிசயம் என்ற அண்ணன் வைரமுத்து சொன்னான். அதை காட்டிலும் அதிசயம் தேர்தலில் போட்டியிடாமலே ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறதே மறுமலர்ச்சி திமுக. அதுதான் இப்பொழுது தமிழ்நாட்டின் நிகழ்கால அதிசயம். நான் முதலமைச்சரை பார்க்கிறேன், மகிழ்ச்சி இல்லை. அவர்கள் மனச்சாட்சி அவரை குத்தி கிழிக்கிறது என்று உணர்கிறேன். நான் மகிழ்ச்சியாக அவர் நாவாட முடியவில்லை. எதையோ இழந்த ஒரு சோகம் அவரை ஆட்டி படைக்கிறது. எங்களை இழந்த சோகம் தான். இந்த பாவம் சும்மா விடாது. ஆமா, இந்த பாவம் அவர்களை சும்மா விடாது. அவர்கள் இதற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டியது வரும். எங்கள் சத்தியமான எங்கள் உழைப்பை திருடி உச்சாடி கொம்பது உட்கார்ந்து விட்டு எங்களை உதாசீனம் செய்வதற்கு உங்களுக்கு ஒரு வலிமை கிடைத்ததென்றால் இந்த வலிமையும் ஒரு நாள் காணாமல் போகும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் வருகிற காலத்தில் தீர்ப்பாக தருவார்கள். நாங்கள் பயணம் செய்வோம், எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. எங்களுடைய தலைவனுக்கு இன்னும் வல்லமை இருக்கு. என் தலைவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியலை கதாநாயகன மாதிரி அழகா இருக்கிறான். எங்க அழுதான் கதாநாயகனா இருக்கிறவரையெல்லாம் பார்த்தா என்ன ஈஸ்வரன் கோவில் என்ன செடி மாதிரி இருந்தான். என் தலைவன் தான் அழகா இருப்பான். என் தலைவன் ஆளுமை இருந்தவன், ஆற்றலாள. என் தலைவருக்கு மரியாதை மௌசி என்னைக்கு குறையாது. நாங்க ஒரு எம்பி கூட இல்ல, எங்களுக்கு ஒரு எம்பி இருக்காரு. எங்களுக்கு வைகோ ஒரு எம்பி ஆக முடியல. என் தலைவன் டெல்லிக்கு போறான். என்ன சரத்து எங்க ஊர்ல நிக்க மாட்டாங்க. டெல்லி சென்றார் வைகோ. காலை 9 மணிக்கு பிரதம அமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களினுடைய நேர்முக உதவியாளரிடத்தில் பேசி நான் பிரதமரை சந்திக்க விரும்புகிறேன். I am from Tamil Nadu. My name is Mr. Vaiko, MDMK General Secretary என்று பதிவு செய்தார். 9 மணிக்கு சொன்னார் பிரதமரை சந்திக்க விரும்புகிறேன் என்று. 9:15 மணிக்கு தகவல் வந்தது. இன்று காலை 10 மணிக்கு பிரதமரை அவருடைய இல்லத்தில் சந்திப்பதற்கு பிரதமர் உங்களுக்கு அனுமதி தந்து விட்டார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட என்கிற இடத்திற்கு கூட வந்து சேர முடியாத வைகோ ஒரு சாதாரண அம்பாசடர் காரில் முன்னிருக்கையிலே உட்கார்ந்து பிரதமரின் இல்லத்திற்குள் போகிறார். 8 அடுக்கு பாதுகாப்பு, கண்ணி வைக்காமல் ராணுவ ஜவான்கள் பிரதமரை பாதுகாக்க இருக்கிறார்கள். வைகோவை பார்த்த மாத்திரத்தில் கையில் இருக்கிற ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு என் தலைவர் வைகோவுக்கு சல்யூட் அடிக்க வைகோ பயணம் செய்த கார் பிரதமருடைய வீட்டு வாசலில் போய் நிற்க நாடாளும் பிரதமர் 23 சர்வதேச பல்கலைக்கழகத்திலே டாக்டர் பட்டம் பெற்ற பெருமகன், இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி கவர்னராக இருந்த நாடாளும் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் வீட்டில் இருந்து இறங்கி வந்து என் தலைவரை வாஞ்சையோடு வாசல்யத்தோடு வாரி அணைத்து உன் முகம் பார்த்து 3 வருடம் ஆகிவிட்டது, என் மீது ஏதாவது கோபமா வைகோ என்று கேட்டு கரம் பற்றி வீட்டின் நடுக்கூடத்தில் உட்கார வைத்து வைகோவின் நல விசாரிக்க என் தலைவர் நெகிழ்ந்துட்டான். என் தலைவர் சொன்னான், நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியாதவன், நான் ஒரு உப்பைக்குள் எளியவன், நான் மிக சாதாரணமானவன், நான் சாமானியமானவன். உங்களை சந்திக்க வேண்டும் என்று நான் விருப்பம் தெரிவித்த மாத்திரத்தில் இன்றைக்கே எனக்கு சந்திக்க அனுமதி தந்த உங்கள் பெருந்தன்மைக்கு முன்னால் நான் சின்னவனாகிவிட்டேன் என்று என் தலைவர் நெகிழ்ந்த பொழுது பிரதமர் சொன்னார், நீ என்ன சாமானியமானவனா, நீ என்ன சாதாரணமானவனா, இந்திய அரசியல் அரங்கில் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி, அதன் பெயர் வைகோ என்று பிரதமர் சொல்ல. எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்தாலும் இந்திய அரசியலில் நீ மட்டும்தான் கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுத்து செல்லுகிற லீடர், யூ ஆர் எ பிரின்சிபல் லீடர் என்று வைகோவை அவர் பாராட்ட. எனக்காக எது வேண்டும் என்று கேட்காமல் என் தமிழ்நாட்டு மக்களுக்காக எது வேண்டும் என்று கேட்க வருகின்றவனாயிற்றே, நீ உனக்கு என்ன வேண்டும் வைகோ என்று கேட்ட பொழுது பாவலரேறு, தமிழ் சமூகத்தின் கடந்த காலத்தின் காவலரேறு, நாவலரேறு என்று நாடு போற்றிய பெருஞ்சித்தனாருடைய பேத்தி, இறைக்குருவனாருடைய மகள், வழக்கறிஞர், மனித உரிமையின் மீது மாறாத காதல் கொண்ட அங்கேற்கண்ணி, இலங்கை
அரசாங்கத்தினுடைய விசா பெற்று இலங்கைக்கு சென்று ஈழத்தமிழர்கள் படுகிற துயரத்தை பதிவு செய்து உலகெங்கும் இருக்கிற மனித உரிமை